நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓனா என்ன, எஸ்பிஓவில் நம்ம ஏன் காசு கட்டி சேர்றோம், எஸ்பிஓவில் நம்மளுக்கு எப்படி மாதம் இன்கம் தராங்க, நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ்பிஓனா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. எப்படின்னா, அது பேர் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த எஸ்பிஓ நம்ம இதை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா கம்பெனியுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிகினிங்கில் கொஞ்சமாக இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவும் அப்படி தான், கொஞ்சமாக இருந்து ஃபஸ்ட்டு பிகினிங் கொஞ்சமாக இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஏன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா, இதில் பெரிய பிளான் இருக்குது. பட் வந்து அது ஃப்யூச்சரில் தான் நமக்கே தெரியும். பட் இப்போது கொஞ்சமாக இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்றது தான் உண்மை. இது எதுக்கு இதை வச்சு நம்மளுக்கு டெய்லி காசு கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? இதில் நம்ம 1 மணி நேரம் பண்ணுறோன்னா இதுக்கு 50 ரூபா அப்படின்னு தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சே 300 ரூபா 250 ரூபா இப்படி தான் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, கரெக்டாக? ஆனால் இவங்க 1 ஹவர்க்குள்ளே 50 ரூபா தராங்க. அது எப்படி அப்படின்னு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா, இப்போது நான் ஒரு ஆடை வந்து நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி, நான் வந்து என்னோடய ஆடை ப்ரமோட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போது ப்ரமோட் பண்ணுறதுக்கு யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தேடுறேன். யூடியூப் வந்து வாண்டடாக எல்லாரையும் பார்க்க வைக்கும். அதுலேயும் ப்ரமோஷன் காஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்துட மாட்டாங்களே. நிறைய பேர் அவங்க இஷ்டம் இருந்தால் தான் பார்ப்பாங்க, இஷ்டம் இல்லைனா போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அது இல்லாமல் யூடியூப்பில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. யூடியூப்பில் இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை அதிகமாக பார்த்தீங்கன்னா யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் ப்ரொமோஷனுக்கு யூடியூப்பில் தனியாக காசு கட்ட வேண்டியன்ற அவசியமே தேவை இல்லை. அதனால் அவங்க இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுட்ருக்கேன். அந்த கம்பெனி வந்து எஸ்பிஓ மாதிரி ஒரு கம்பெனிக்கிட்ட இது மாதிரி ப்ரொமோட் பண்ணி கொடுங்க எங்கள் ஆடை அப்படின்ற மாதிரி, எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூடியூப் வீடியோஸை ப்ரமோட் பண்ண சொல்கிறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, அவங்க யூடியூப்பில் தனியாக காசு கட்டி ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது நம்மள மாதிரி மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆடு பார்க்குறதுனால நம்மளுக்கு காசு வருது பார்த்தீங்களா? நம்ம வியூஸ் பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, வியூஸ் ஏற யூடியூபே அந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணி இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட எஸ்பிஓ டீமில் இல்லாதவங்ககிட்டையும் போய் சேர்க்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போது எப்படியும் எஸ்பிஓலேருந்து எப்படியும் எஸ்பிஓக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் கன்ஃபார்ம் இவ்வளோ பேர் இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ப்ரமோட் பண்ணுறதுக்கு. அப்புறம் எப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது அட்மிஷன் ஃபீஸு அது இதுன்னு நம்ம ஜாயின் பண்ணி அது ஒரு அமௌண்ட் கொடுக்குறோமா, இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு சேலரி கொடுக்குறது. இது ஃப்யூச்சரில் வந்து இந்த மார்க்கெட்டிங் இப்போ வந்து எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள். இப்போது எஸ்பிஓ நம்ம எதை சொன்னாலும் இதை பண்ணால் நாங்கள் காசு தருவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு காசு வேணும், அதனால் நம்ம பண்ணுவோம். இப்போது எஸ்பிஓ ஒரு ஆடியோவை கேள்றா, 45 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆடியோ கேட்டு தான்டா ஆகணும், நீ கேட்டால் அதில் அப்டேட் இருக்குடா, கேட்டேன்னா உனக்கு காசு அதிகமாக பண்ணுறதுக்கான வழி இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் போடுறாங்கன்னு வச்சுங்க. நம்ம கேட்காமையாக இருப்போம், காசு அதிகமாக வருதுன்னு நம்ம கேட்போம்ல. அதனால் நம்ம 45 நிமிஷம் 1 மணி நேரம்னாலும் கேட்குறோம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆள் இருக்குது. 1 மணி நேரம் ஆடியோனாலும் நம்ம பொறுமையாக கேட்குறோம். இதுதான் மார்க்கெட்டிங். நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் நம்ம அதை ஆஃபர் பண்ணி மற்றவங்களுக்கு விற்க தான் பார்ப்போம். இதுதான் அவங்க மார்க்கெட்டிங். எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் பெருசாக ஒரு பிளான் வச்சுட்டு தான் இதை பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது இல்லை நம்ம பண்ணுற ஒர்க்கு இதுக்கப்புறம் இன்னும் அப்டேட் ஆகும். அது வந்து கட்டாயம் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் தெரியல. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் எஸ்பிஓவில் நம்ம ஏன் காசு கட்டி சேர்றோம்? ஒன்று, அவங்க கம்பெனி ரன் பண்ணோம். இன்னொன்று, அவங்க கரண்ட் பில்லாச்சும் கட்டணும்ல, சிஸ்டம் இன்டர்நெட்டு எல்லாம் தேவைப்படும், அதுக்கு ஒரு கமிஷன் தேவைப்படும். இது தேவைப்படுதா? அப்புறம் நம்மளுக்கு க்ளவுடு ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. எனக்கு யாராச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ பேசிக் பிளானுக்கு 5 ஜிபி கொடுப்பாங்க, ப்ரீமியம் பிளானுக்கு 15 ஜிபி கொடுப்பாங்க. யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? க்ளவுடு நோட் பண்ணியிருக்கீங்களா? க்ளவுடில் இத்தனை ஜிபி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா? நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. க்ளவுடுன்றது என்னென்னா, நீங்கள் இப்போ ஆன்லைன் இப்போது உங்கள் ஃபோனில் 128 ஜிபி ஸ்டோரேஜ்,
இல்லை 32 GB ஸ்டோரேஜ், இல்லை அதுக்கு மேலே ஸ்டோரேஜ், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ்ன்றது நம்மளுக்குள்ள ஒரு சிப் இருக்கும். நம்ம மொபைலுக்குள்ளே ஒரு சிப்போ இல்லை நம்ம தனியாக பென்ட்ரைவோ இது மாதிரி இதெல்லாம் ஃபிசிக்கல் சிப், இதெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ். இது வந்து ஆன்லைன் ஸ்டோரேஜ். க்ளவுடுன்றது ஆன்லைன் ஸ்டோரேஜ். எப்படின்னா அவங்க வந்து ஒரு டேட்டா சென்டர் வச்சுட்ருப்பாங்க. நம்மளோட க்ளவுட் நம்ம அப்லோட் பண்ணுற டேட்டாஸை அவங்க வந்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கு நம்ம மொபைலில் ஸ்டோரேஜும் கிளியர் ஆகும், ஆன்லைனில் ஒரு இடத்துல நம்ம டேட்டாவும் சேஃபாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து நம்மளுக்கெல்லாம் பெருசாக யூஸ் ஆகாது. பெரிய கம்பெனி நிறைய பெரிய டேட்டாலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த டிவி சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் ஐடி செக்டார், இந்த இடத்துலலாம் இது பெருசாக யூஸ் ஆகும். இப்போ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணுறது, கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணி, இதெல்லாம் க்ளவுடு தான். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது நீங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் எங்கேயாச்சும் பார்க்குறீங்களா? இல்லை, இதெல்லாம் க்ளவுட் மெத்தடு தான். என்ன இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம SBO அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம், அவ்வளோதான். இந்த க்ளவுட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இது வரையும் அந்த க்ளவுடை SBO யூஸ் பண்ணலை. அப்போனா ஃப்யூச்சரில் ஏதோ பிளான் இருக்குது. அதுக்காக தான் அந்த க்ளவுடை நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நம்மக்கிட்டேருந்தும் அந்த சார்ஜ் வாங்குகிறாங்க. க்ளவுட் நம்ம வாங்கலைன்னா நமக்கு அந்த ஆஃபர் வந்து அந்த ப்ரீமியம் பிளானு, பேசிக் பிளானெல்லாம் நம்மளுக்கு இன்னும் சீப்பஸ்ட்டாக கிடைக்கும். பட் ஏன் க்ளவுட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ பிளான் இருக்குது. ஃப்யூச்சரில் இதுக்கான அப்டேட் உங்களுக்கு SBOவில் ஜாயின் பண்ணோன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், புரியலன்னா டிஸ்லைக் பண்ணுறேங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுருங்க. ஓகே, பாய்.